எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அப்பா தன்னோட 8 வயது பையனை கூப்பிட்டு சர்க்கஸ் பார்க்கறதுக்கு போறார். அங்க டிக்கெட் வாங்குற கவுண்டர்ல வெளியில ஒரு பலகையில எழுதியிருக்காங்க, அடல்ட்டுக்கு 20 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு 10 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது முழு டிக்கெட் 20 ரூபா, அரை டிக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு போறாரு. 8 வயசு அப்படின்னு போட்டிருக்கனால தன் பையனுக்கு 8 வயசு ஆயிடுச்சு, அதனால 2 முழு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறவர் என்ன செய்யறாரு, எட்டி பார்க்குறார். பையனை பார்த்தா 8 வயசு மாதிரி தெரியல, சின்ன பையனா தெரியுறான். ஒரு 6.5 வயசு 7 வயசு அது மாதிரி தான் தெரியுது. இப்போ டிக்கெட் கவுண்டர்ல இருக்கவர் சொல்றாரு, பரவாயில்ல, பையனுக்கு நான் அரை டிக்கெட்டே கொடுக்குறேன், நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அவனுக்கு 8 வயசு ஆயிடுச்சு, 2 டிக்கெட்டே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார், விற்கிற விலைவாசியில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்க மிச்சப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா பொழைக்கலாம் இல்லையா, பொழைக்க தெரியாதவரா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பரவாயில்ல, நீங்க 2 டிக்கெட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டார். வாங்கி முடிச்சோன்னு அவர் கேட்டாராம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொன்னாராம், என் பையனுக்கு 7 வயசு தான் அப்படின்னு நான் பொய் சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா, ஒரு டிக்கெட்டுக்காக என் அப்பா பொய் சொல்லிட்டாரே அப்படிங்கிறது என் பையனுக்கு தெரியும் இல்லையா. அந்த தவறான முன்னுதாரணத்தை என் பையனுக்கு காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு அப்பா சொன்னாராம். நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் மனிதர்களாக உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கலாம். என் அப்பா சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல மாட்டார், என் அம்மா சின்ன விஷயத்தில் கூட பொய் சொல்லி எதையும் சாதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க வளரும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி 20 ரூபா 30 ரூபாய்க்கு நீங்கள் பொய் சொல்கிறத பார்த்து அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாயில் சர்வசாதாரணமாக அவங்க பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்ல உதாரணமாக இருந்து பழகுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.